இந்த வீடு கடன் நானும் எவ்வளவோ பண்ணுறேன், எனக்கு அப்பப்போ கட்ட முடியாமல் போய் இந்த வீடு கடனே வளருது அப்படின்னா அதுக்கும் எளிமையான வழிகள் இருக்குது. பல பேர் தெரியும் இல்லையா, சொந்த வீடு வச்சிருப்பாங்க, ஆனால் அவன் வாடகை வீட்டில் இருப்பான். சொந்த வீடு இருக்கும், அதை வாடகை விட்டு அந்த வாடகையை வாங்கி இங்கே கொடுத்துருப்பான். சொந்த வீட்டில் வசிக்கிற யோகமே இருக்காது பல பேருக்கு. சொந்த வீட்டில் வசிக்கணும்னா பிராப்தம் இருக்கிறவங்க தான் சொந்த வீட்டில் வசிக்க முடியும். அந்த வீடும் கடன் இல்லாத வீடாக இருந்தால் பெரிய பிராப்தம், அதுவே கோயில். இதெல்லாம் இந்த மாதிரி கடல்ல மாட்டின எதுவுமே இந்த ஜென்மத்துக்கு உண்டானது கிடையாது. பூர்வ ஜென்மத்தினால ஏற்படுறதா இந்த பிரச்சனை பூரா. கார் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கவே முடியல, பைக் வாங்கிட்டு அடைக்க முடியல, இல்லை இது முடிஞ்சா இன்னொன்று பார்க்கலான் இருக்கான் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒரு பெரிய லாஜிக். இதை செஞ்சா போதும், தீர்ந்துடும். வணக்கம் சுவாமி. வணக்கம். வாழ்க நலம். பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. என்ன பண்ணாலும் இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, என்னதான் பண்றது அப்படின்னு எல்லாருமே விரக்தியில இருக்காங்க. பணம் மட்டும்தான் கடனா அப்படின்னு கேட்டா கிடையாது, இன்னும் நிறைய கடன்கள் இருக்கு. வீடு கடனா இருக்கட்டும், இல்ல கார் வாங்குற கடனா இருக்கட்டும், இதெல்லாம் கூட கடனா தான் இருக்கு. வீடு கடன் இருக்கு. இப்ப இதுல இருந்து இந்த வீடு கடன் நானும் எவ்வளவோ பண்றேன், எனக்கு அப்பப்போ கட்ட முடியாம போய் இந்த வீடு கடனே வளருது அப்படின்னா அதுக்கும் எளிமையான வழிகள் இருக்கு. ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஒரு வீட்டுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு வஸ்திரதானம் பண்ணணும். ஏன்னா வீடுன்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனைவி அப்பா அம்மா எப்படி நமக்கு ஒரு நல்ல தாய் தந்தையர் நமக்கு கிடைக்கிறாங்களோ, ஒரு நல்ல தாய் தந்தையருக்கு குழந்தை கிடைக்குதோ, நல்ல பையன் கிடைக்கிறானோ, இல்லை நல்ல பெண் கிடைக்கிறாளோ, அதே மாதிரி நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைக்கிறாங்களோ, இதே மாதிரி தான் வீடு. பல பேர் தெரியும் இல்லையா, சொந்த வீடு வச்சிருப்பாங்க, ஆனால் அவன் வாடகை வீட்டில் இருப்பான். சொந்த வீடு இருக்கும், அதை வாடகை விட்டு அந்த வாடகையை வாங்கி இங்கே கொடுத்துருப்பான். சொந்த வீட்டில் வசிக்கிற யோகமே இருக்காது பல பேருக்கு. கமெண்ட்டில் சொல்லட்டும். ஆமாங்க, எனக்கு கூட ஃப்ளாட் இருக்குது, வீடு இருக்குது, ஆனால் அதில் நான் ஒரு வாடகைக்கு இருக்கிறேன். சொந்த வீட்டில் இருக்கணும்னா அது பெரிய பிராப்தம். எப்படி இந்த முடியை பற்றி பேசணும், அதே மாதிரி சொந்த வீட்டில் வசிக்கணும்னா பிராப்தம் இருக்கிறவங்க தான் சொந்த வீட்டில் வசிக்க முடியும். அந்த வீடும் கடன் இல்லாத வீடாக இருந்தால் பெரிய பிராப்தம், அதுவே கோயில். கடன் இல்லாத இல்லம் கோயிலை பற்றி வீடியோ பேசியிருக்கிறேன் நான். சரி, இப்போ நம்ம பேசுவோம். இப்போது குழந்தை இருக்குல்ல, சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு வஸ்திரதானம் பண்ணணும். ஏதாவது கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணின்னு வந்தோம் அப்படின்னா, வஸ்திரம்னா என்ன, அதுங்க போடுறதுனா பொம்பளை குழந்தையாக இருந்தால் ஒரு 500-600 ரூபாய்க்கு ஒரு துணி, ஆம்பளை குழந்தையாக இருந்தாலும் அதுவும் 200-300 ரூபாய்க்கு துணி. இது புதுசாக எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா வீட்டு கடன் கடகடன் குறைய ஆரம்பிச்சிடும். இது கண் கூட பார்க்கலாம். அப்படி நான்லாம் கொடுத்தே எனக்கு ஆகலைன்னா கமெண்ட்டில் என்ன திட்டலாம். நான் தான் பண்ணேன். ஏன் அப்படின்னா, என்னடா இதை கொடுக்குறதுக்கும் நம்ம கடனை கொடுக்குறதுன்னா, அதாவது இல்லை கடன்றது தனி கடன். அதாவது வீடு ஒருத்தர் வசிக்கக்கூடிய வீட்டு கடன் தரித்திரம், அதாவது அது ஒரு ரகமாக தான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு ரகமான இதில் நின்றுடும். அந்த கடனை அடைக்க முடியாது. வீட்டில் இருப்போம், ஆனால் அந்த வீடு நம்மளுது இல்லைன்னே இருக்கும். அப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தர்மங்கள், துணிமை கஷ்டப்படுறவங்களுக்கு தர்மங்கள் செய்தோம் அப்படின்னா இந்த சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு சீக்கிரம் வெளியில் வர்றதுக்கு வழி வச்சிடும். அடுத்தது வாகன சம்பந்தமான விஷயங்கள். கடன் என்னடா, விளக்கேற்று, வழக்கமாக விளக்கேற்றுன்னுவாங்க, இல்லைன்னா பிள்ளையார் கோயிலுக்கு போய், இல்லை அம்மன் கோயிலுக்கு போய், இல்லைன்னா லட்சுமி கோயிலில் போய் விளக்கேற்றினா அந்த கடன் தீரும்னு சொல்லுவாங்க. இவர் ஏன் வித்தியாசமாக போயிட்டு இருக்காருன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி கடனில் மாட்டின எதுவுமே இந்த ஜென்மத்துக்கு உண்டானது கிடையாது. பூர்வ ஜென்மத்தினால ஏற்படுறதா இந்த பிரச்சனை பூரா, கடன் பிரச்சனை எல்லாம். அப்போ பூர்வ ஜென்மத்தில் வந்ததுன்னாக்கா நம்ம அதுக்கு தகுந்த பரிகாரத்தை தான் செஞ்சு ஆகணும். நிகழ்காலத்தில் நடக்கிறதுக்கு வந்தால் நிகழ்காலத்துக்கான செய்யலாம். இது எல்லாமே பூர்வ ஜென்மம் சம்மந்தப்பட்டது. ஆனால் வாகன சம்பந்தமான கடன்கள் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த கடன்லேருந்து வெளியில் வரணும். நான் கார் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கவே முடியல, பைக் வாங்கிட்டு அடைக்க முடியல, இல்லை இது முடிஞ்சால் இன்னொன்று பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு, செவ்வாய்க்கிழமையாக பார்க்கணும். மாற்றுத்திறனாளி தெரியுமா, கை கால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். உதவினா அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், எது வேணா இருக்கலாம். எது கொடுத்தாலும் வாகன பிரச்சனை தீர்ந்துடும். அதே மாதிரி வாகனம் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், கடன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கேள்வி, நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் முடிய மாட்டேங்குது, எனக்கு அது தெரியல, அமைய மாட்டேங்குது அப்படின்னா அவங்க கூட இதை ஈஸியாக தான் செவ்வாய்க்கிழமையாக பார்த்துக்கணும். மாற்றுத்திறனாளியே நிறைய பேர் பார்ப்போம், நம்ம நேரோட ஓரங்களில் பார்ப்போம். அவங்களுக்கு சாப்பாடு இல்லை துணி ஏதாவது செஞ்சீங்கன்னா அவங்க தொடர்ந்து செஞ்சுன்னு ஒரு ஆளுக்கு செஞ்சால் கூட போதும். இதை தொடர்ந்து அவங்க செய்துட்டு வந்தாங்கன்னா சீக்கிரம் வாகனம் வாங்கிடுவாங்க. ரொம்ப ஈஸி ஒரு விஷயம் அது.
மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செஞ்சால் வாகன யோகம் கிடைச்சிரும். இது எவ்வளவு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன கேள்வினா, ஒரே நாள்ல நான் செஞ்சுட்டேன், அடுத்த நாளே வாங்கிடலாமா? எதுவாக இருந்தாலும் ஒரு 12 முறைன்றது அவசியம், 12 தடவைன்றது அவசியம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சாப்பாடு எவ்வளோ இருக்குமா, ஒரு 100 ரூபா இருக்குமா? ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஒரு கார் வாங்குறோன்னு. ஒரு 12 வாட்டி கொடுக்கணும்னா 12 100 ரூபா 1200 ரூபா. ஒரு 2 பேருக்கு துணி, அவங்க என்ன அப்படியே பெரிய ராயலான ஜீன்ஸும் ராயலான ஷர்ட்டாக போட போகிறாங்க. அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சட்டை, ஒரு வேட்டி, இல்லை ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு 1500 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, இருக்கும். ஒரு 2 வாட்டி மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு 3000 ரூபா, 5000 வைங்க. ஏன் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு ஒரு 5000 ரூபா செலவு பண்ணக்கூடாது? அந்த 5000 யாருக்கு பண்ணுறோம்? என்கிட்டே கொடுங்க, இல்லை என் கோயிலில் வந்து உண்டியில் போடுங்கண்ணா. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிக்கு செய்ய புண்ணியமாக மாறும், அவங்களுக்கு தான் புண்ணியமாக மாறப்போது. உனக்கு வாகனம் கிடைச்சாலும் அந்த வாகனம் தடை இல்லாமல் போகும், தடை இல்லாமல் விபத்து இல்லாமல் இருக்கும், தடை இல்லாமல் கடன் கட்டலாம், அந்த வாகனம் சீக்கிரம் சொந்தமாகிடும். இது ஒரு பெரிய லாஜிக்கு. இதை செஞ்சால் போதும், உனக்கு வாகன சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்துடும். வீடு சம்பந்தத்துக்கு சொல்லிவிட்டேன், பொதுவாக கடன் விஷயத்துக்கு சொல்லிட்டேன். இது எல்லாமே புண்ணியத்தின் அடிப்படையில் தான் செய்யணும். நீ விளக்கேற்றுறதுனாலையோ சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுனாலையோ பெரிய பலாபலன் கொடுக்காது. ஏழைங்களுக்கு செய்தால் மட்டும்தான் அந்த 3 விஷயத்தில் நீ வெற்றி அடைய முடியும். கண்டிப்பாக சுவாமி. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பொறுமையா, ஏன்னா இது பண்ணால் இது கிடைக்கும். பொதுவாக எல்லாருமே சொல்லிடுவாங்க, விளக்கேற்றிட்டு போயிடுங்க, அங்கே 2 விளக்கு போடு, இங்கே ஒரு 5 விளக்கு போடு, சரியாயிரும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. புண்ணியம் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதோட சேர்த்து இன்னொரு குறிப்பை நான் கொடுத்துட்றேன். வீடியோ பெருசானாலும் பரவாயில்ல, ஜனம் பார்க்கும். பீரோவில் பணம் சேரணும், பீரோவில் நகை தங்கணும். ஸோ பணம் சேர்றது பீரோவில் கிடையாது. இப்போலாம் பேங்க்கில் எல்லாம் ஏடிஎம் கார்டு, இந்த ஜிபே வச்சிட்டோம். நகை தங்கணும், பணம் நமக்கு வரணும், நல்ல துணிகள், பட்டு துணிகள்லாம் சேரணும். அப்படின்னா அதுக்கும் இதே கர்மா தான். அதுலேயும் இதே தான் சொல்லியிருப்பேன். 3 கிலோ பச்சரிசி, 3 கிலோ வெல்லம் பீரோவில் வச்சுருங்க ஒரு 20 நாள். ஆனால் எறும்பு பிடிக்காமல் பார்த்துங்க, வெல்லம் இருந்தால் பீரோக்குள்ளே எறும்பு வந்துடும். ஸோ கவனமாக இருந்துக்கணும். இல்லையா பச்சரிசி வச்சா போதும், இல்லை புழுங்கரிசி வச்சுங்க. இதை வச்சுட்டு ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து அதை எடுத்து அதில் சாதம் செய்யணும். பலகாரம் இல்லை, சாதம் செஞ்சு, வடிக்கிற சாதம், குக்கர் சாதம் இல்லை, வடிக்கிற சாதம் செஞ்சு அந்த சாதத்தை இனிப்பாக மாற்றி சக்கரை பொங்கலாக செஞ்சு கோயிலில் கொடுத்துருங்க. இந்த வடி தண்ணி இருக்குல்ல, இதை வந்து மாட்டுக்கு வச்சுருங்க. பசுமாடுலாம் கிடையாது, பசுமாடாக இருக்கட்டும், எருமாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் அந்த தண்ணியை வைங்க. அது பூரா குடிச்சு விட்டு அந்த பாத்திரத்தை விட்டுரும். அதில் கடைசியில் அதில் இருக்கும் கொஞ்சம் ஒரு துளி இருக்கும், அதை அப்படியே தடவி கையில் தடவிக்கிங்க. வேறு ஒன்றுமே வேண்டாம். அதில் அரிசியை வச்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து தானம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அதை தண்ணி வடிகண்ணி தண்ணி இந்த மாதிரி ஜீவராசியில் கொடுக்கணும். கடைசியில் வச்சு போனதை கையில் தடவிக்கிங்க. வேலை முடிஞ்சு போச்சு. எளிமையானது. அதுக்கப்புறம் பீரோவில் பணமோ நகையோ சேரலான்னு கேளுங்க. ஆனால் இது ஒரு தடவை செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் 3 வாட்டி 7 வாட்டி அப்படி கணக்கு இருக்குது. ஒரு தடவை செஞ்சுட்டு கேட்காதீங்க. இந்த தர்மத்தை செஞ்சால் பீரோவில் நகை பணம் சேரும். கண்டிப்பாக சுவாமி. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் பெருகும், நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சுவாமி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.